guys, how to get whatever you want புக்கோட ஆத்தர் குட் கோபேயர் 50 years ரிசர்ச் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா சக்ஸஸை ரீச் பண்ணவங்கலாம் ஃபாலோ பண்ண எஃபர்ட்டிவான ரூல் செல்ஃப் டிசிப்ளின். நீங்கள் எவ்வளோதான் இன்டெலிஜென்ட்டாக டேலண்டாக இருந்தாலும் உங்ககிட்ட செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்னா லைஃப்பில் எதையுமே பெருசாக அச்சீவ் பண்ண முடியாது. டேனியல் வால்டர் ரைட் பண்ண த பவர் ஆஃப் டிசிப்ளின் புக்கில் இருக்கிற இம்பார்ட்டண்டான ரூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாகவே செல்ஃப் டிசிப்ளினை அடாப்ட் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்லேயும் பிக் திங்ஸை அச்சீவ் பண்ண முடியும். 2 waysல டிசிப்ளினை பில்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வே, நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்களை செய்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். செகண்ட் வே, நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரூல், த ப்ராக்டிஸ் ஆஃப் அசர்ஃபிங். நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் அன்ஹெல்தியான பிஹேவியரை கூட ஸ்டாப் பண்ண சைக்காலஜி ஆலன் மாலட் டெவலப் பண்ண அசர்ஃபிங் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். நம்முடைய தூண்டுதல் கடலில் வர அலைகள் மாதிரி. அலைகள் வலுவாகவும் உயரமாகவும் வந்தாலும் அது வேகமாகவே கடந்து சென்றும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் போல் இருக்குன்னா நீங்கள் உடனே ஜங்க் ஃபுட்டை வாங்கி சாப்பிடாம அதுக்கு பதிலாக உங்கள் மைண்டில் வர தாட்ஸை ஒரு 10 minutes அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்கு எந்த ஒரு தீர்ப்புமே கொடுக்காம உங்கள் மைண்டில் வர சிந்தனையை மெதுவாக கவனிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்த தூண்டுதலுக்கு நீங்கள் எந்த ஒரு சாப்பாடு கொடுக்காததுனால தானாகவே காணா போயிடும். இதுதான் அசர்ஃபிங் டெக்னிக். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் அடிக்ஷன் ஆகி இருக்கீங்கன்னா அதுலேருந்து வெளில வரத்துக்கு இந்த டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிசிப்ளினுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னா, 2009 டாட்டர் கோலின் கேமரா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபரை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு 2 ஆப்ஷனை கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன், உடனே $10,000 எடுத்துக்கலாம். செகண்ட் ஆப்ஷன், இதுவே 10 years வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $1 million தருவோன்னு சொன்னாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணாங்க. நம்ம பிரெயினில் 2 பார்ட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு வென்ட்ரோமீடியல் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், ரெண்டாவது பார்ட்டு டோசோலேட்டரல் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுடைய பிரெயினை ஸ்கேன் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணவங்களுடைய பிரெயினில் வென்ட்ரோமீடியல் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவாக இருந்துதான். இவங்க இமிடியேட் ரிவார்டை சூஸ் பண்ணுறவங்க. செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறவங்களுடைய பிரெயினில் டோசோலேட்டரல் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவாக இருந்துதான். இவங்க செல்ஃப் கண்ட்ரோலாகவும் பெட்டர் டிசிஷன் மேக்கிங் பீப்புளாகவும் இருப்பாங்க. நீங்கள் டிசிப்ளினாக இருக்க இந்த பார்ட்டை ட்ரெயின் பண்ணணும். செல்ஃப் கண்ட்ரோலை ப்ராக்டிஸ் பண்ணுறது, லாங் டேர்ம் கோலை க்ரியேட் பண்ணுறது, பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறது, மணியை சேவ் பண்ணுறது, ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றதுன்னு லாங் டேர்மாக பெனிஃபிட் தர விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய டிசிப்ளின் மஸ்கிள் ஸ்ட்ராங் ஆகும். இதனால உங்கள் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ரூல், டெய்லி ஹேபிட் அண்ட் ரொட்டீன்ஸ். மைக்கேல் டைசன் ஒரு ஃபேமஸான வேர்ல்ட் சாம்பியன் பாக்ஸர். இவர் ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுவாராம். என்னதான் மழை பெஞ்சாலும், ஏன் புயலே அடித்தாலும் இவர் ஜாகிங் போகிறதையும் அவரை ட்ரெயின் பண்ணிக்கிறதையும் நிறுத்தவே மாட்டாராம். இவர் கஷ்டப்பட்டு கன்சிஸ்டன்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் வேர்ல்ட் சாம்பியனாக ஆனார். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பண்ண ஒரு ரீசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சஸ்டர்டு மார்னிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறவங்களுடைய பிரெயினில் டோசோலேட்டரல் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவாக இருக்குமா. இதனால் இவங்க டிசிப்ளினாகவும் செல்ஃப் கண்ட்ரோலாகவும் பெட்டர் டெசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணுதான். தேர்ட் ரூல், இம்ப்ரூவ் யுவர் மென்டல் எனர்ஜி. 1996 சைக்காலஜி வில்லி பாய்ஸ்மேஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாரு. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்கள 2 குரூப்பாக பிரிக்கிறாரு. ஃபஸ்ட்டு குரூப்புக்கு ரேடிஷை கொடுத்து சாப்பிட சொல்கிறாரு. ரெண்டாவது குரூப்புக்கு ஃப்ரெஷ்டு பேக் குக்கீஸை கொடுத்து சாப்பிட சொல்கிறாரு. சாப்பிட்டதுமே 2 குரூப்புக்குமே பசிலை கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு குரூப் அவங்களால சால்வ் பண்ண முடியலன்னு சீக்கிரமாகவே கிவ் அப் பண்ணிடுறாங்க. செகண்ட் குரூப் ரொம்ப நேரம் டைம் எடுத்து பசிலை சால்வ் பண்ணுறாங்க. ரேடிஷை சாப்பிட்ட குரூப் ஏன் பசிலை சீக்கிரமாக கிவ் அப் பண்ணிடுறாங்கன்னா, அவங்க ரேடிஷை ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ருப்பாங்க. அவங்க அதுக்கே அதிகமான வில் பவரை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பசிலை சால்வ் பண்ண அவங்களுக்கு மென்டல் எனர்ஜி இருந்திருக்காது. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, நம்ம பிரெயினை கண்டினியூவாக யூஸ் பண்ணக்கூடாது. மென்டல் பிரேக்கை நம்ம அடிக்கடி எடுத்துக்கணும்.
பவர் ஆஃப் கிராட்டிடியூடு. உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச நல்ல விஷயங்களை பற்றி யோசித்து நன்றி சொல்லுங்கள். யூஸ்வலி நியூரோ சயின்ஸ் பண்ண ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கிராட்டிடியூடை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால பிரெயின் ஆக்டிவாக, டிப்ரெஷனை ரெடியூஸ் பண்ணுமா, ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுதா, மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுமா. இந்த 3 ரூலையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.